மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9 வரை. அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீயினு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது. சிலவங்கள தேவ ராஜ்யம் எப்படி கிரியை செய்யணும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறதுன்னு தெரியல. அதனால் நாம் செய்கிறோம், வேதம் சொல்கிறது அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நிதி தேடி பின்பெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் போட்டிருக்கு. ஆனால் ராஜ்யனா என்னன்னு தெரியாது. பாருங்க, வசனம் தெரியும், ஆனால் ராஜ்யம் என்னன்னு தெரியாது. அப்போ அந்த காலத்தில் யோவான் ஸ்நானக்கே புரியல. யோவான் ஸ்நானக்குன்னே புரியல. ஆமாம், பாருங்க, அவனுக்கே ராஜ்யம் என்னன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறவர் நீதானா வேறு வர காத்திருக்க வேணுமான்னு சொல்லி அவர் செய்தார் சொல்கிறாரு. பாருங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அறிகுறி என்ன? சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு எல்லாம் நமக்கு எப்பொழுதும் தங்கி தாபரிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் சுகவீனம் இல்லை, பரலோகத்தில் தரித்திரம் இல்லை, பரலோகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாம் பரலோகத்தில் எதுவுமே இல்லாதனால அதே போல நம்முடைய குடும்பம் ஆக வேண்டும் என்று அவர் இஷ்டப்படுறார். அதனால தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்பொழுது எல்லாமே மாறிடும். பாருங்க, எல்லாமே மாறிடும். நம்முடைய இல்லாமை இருப்பதை போல மாறிடும், வறுமை மாறிடும், எல்லாம் மாறி நம்முடைய ஜீவிதத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை அது உண்டாக்கும். பல வாரங்களாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, இந்த விதையை சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு லேண்ட் என்ன லேண்டு? வழி அருகே விதைக்கப்படும். 2வது லேண்டு கற்பார். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? 3வது லேண்ட் நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இது எந்த லேண்டு? முள்ளுள்ள. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான மேட்ரு தான் இது. நான் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய குடும்பத்தில் என்றைக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே அவர் உங்களை ஆளுகை செய்யும்படி உங்களுடைய ஜீவிதத்தில் அவர் ராஜாவாய் ஆளுகை செய்யும்படி அவர் ஆரம்பித்து விட்டார். ஆமென். அப்போ இங்கே இருக்கிற லேண்டு பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 லேண்ட்லாம் பார்த்தாச்சு. இப்போ இருக்கிற லேண்டு வந்து நாம் இன்னைக்கு பார்க்குற லேண்டு என்ன லேண்டுங்க? முள்ளுள்ள இடம். ஆமாம், இது வந்து சிலவங்களுக்கு கொஞ்சம் புரியும், சிலவங்களுக்கு புரியாது. இங்கே சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், மத்தேயு 13:7, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை. ஆமாம், முள் வளர்ந்து அது முள்ளுன்னா என்னன்னு சொல்லி அவரே விளக்க சொல்றாரு. பாருங்க, 13ஆவது அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் என்ன சொல்றாரு? முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தோம். ஆமா, இங்க கேட்காத ஆளு கிடையாது. வசனம் எல்லாம் தெரியும், வசனம் எல்லாம் தெரியும். வசனத்தை கேட்கிறவனா இருந்தோம். நல்ல வசனத்தை கேட்கிற ஆள், இன்ட்ரெஸ்டா கேட்கிற ஆள்,
உற்சாகமாக கேட்குறாள், வாஞ்சியாக கேட்குறாள். சரிங்களா? சரி, அவங்க சொல்ல எங்க எதுவுமே மாற்றம் இல்லைங்க, ஒன்றுமே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஒரு பாரம்பரிய சபையில் போய் இருந்துட்டு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல, என் ஜீவிதத்தில் எந்த மாற்றம் உண்டாகணும்னா சொல்ல. சரி, சபை என்ன செய்யலாம், அவங்க 2 கதை சொல்லி 2 பாட்டு பாடி அப்படின்னு செய்கிறாங்க, முடிச்சிடுறாங்க. அதனால் அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கே பழி தூக்கி போட்டலாம். அல்லது சர்ச்சுக்கே வரதில்லை. எப்படிங்க? சபைக்கே வரதில்லை. ஆமாம், சர்ச்சுக்கே வர, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க செய்வாங்க, சபைக்கு சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, எப்பயாச்சும் வர்றது, அப்போதைக்கு தலை காட்டுறது. அவங்ககிட்ட நாம் செய்ய முடியாது, பெரிய அறுவடைய விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நாமளும் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? இன்னொரு அப்படிப்பட்ட இடத்துல இருந்தவங்க நாம் செய்ய முடியாது, அவங்களுக்கு ரிசல்ட் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, வாழ்ந்தவராமல் சபைக்கு வர ஆட்கள். எப்படிங்க? வாழ்ந்துராமல், ஆமாம், சச்சத்தை இருந்தால் உட்காந்துருப்பாங்க. இங்கே வாழ்ந்துராமல் சபைக்கு வர மக்கள், நல்ல ஜெபிக்கிற மக்கள், நல்லா வர்ஷிப் எடுத்து ஜெபிச்சு தேவனை தூய்த்து பாடி ஆராதித்து அப்படி நல்ல பிரசங்கத்தை கேட்குற மக்கள். யார் அது? அந்த சபை எது? நம்ம சபை தான், வெட்டிவாள் சபை மக்கள் தான். நம்ம பற்றி தான் இங்கே போட்டிருக்கு. இந்த லேண்டு யாருக்குன்னா நம்ம சபையாருக்கு தான். சரிங்களா? அப்போது இங்கே வந்து வசனத்தை போதிக்கலன்னு சொல்ல முடியாது, நீங்களும் கேட்கலன்னு சொல்ல முடியாது. என்ன செய்யல, நீங்கள் வரீங்க, நன்றாக கவனமாக கேட்குறீங்க, உங்களுக்கு புரியுது. ஆனால் என்ன செய்யலை, பலன் கிடைக்க மாட்டேது. எப்படிங்க பலன் கிடைக்கும்? ஏன் கிடைக்க மாட்டேது? கேட்குறீங்க, புரிந்து கொள்றீங்க, விதை உள்ள போகுதா இல்லையா? விதை உள்ள போகுது, போகிறது, விதை உள்ள போகுது. கேட்குறீங்க, புரிந்து கொள்றீங்க, உள்ளேயும் எல்லாம் போகுது. ஆனால் உள்ளே போய் போட்டிருக்கு பலன் அற்று போகுது. போட்டுருங்க அவனும் பலனற்று போகிறான். உள்ள நல்லா கேட்குறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் என்ன செய்யலை, பலன் அந்த 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 விளைச்சல் பார்க்க முடிய மாட்டேங்குது, அறுவடை பார்க்க முடிய மாட்டேங்குது. விதைக்கிறாங்க, பிரசவம் கேட்டால் இருக்கிறாங்க, ஜெபத்தில் கேட்டால் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட். அவங்ககிட்ட வந்து பர்ஃபெக்ட்னா அவ்வளோ பர்ஃபெக்ட். அவங்ககிட்ட வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன, பலனற்று போகிறாங்க. சரிங்களா? அப்போ சில தடை இருக்கு. சில அப்போ எல்லாம் கேட்டும் உணர்ந்தும் வசனம் உள்ள போயும் விளைச்சல் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும், இருக்க முடியும். வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு உண்டு. இங்கே சொல்றார். அது என்ன தடை? சில தடை இருக்குது. அந்த தடை என்ன, அந்த முள் என்ன என்று இதற்கு அர்த்தம் அங்கேயே போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுங்க, மத்தையில் பார்க்குறோம், உலக கவலை. சொல்லுங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது ரெண்டும் இந்த இடத்துல பாட்டிருக்கு பாருங்க. 3 சுவிசேஷத்தில் வேற வாரி போட்டிருக்கோம். மார்க் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதான் 3 வாசிக்கணும். ஆமாம், 3ஐயும் பார்த்தோங்கன்னா உங்களுக்கு தெளிவு வந்துடும். இங்கே இல்லாத அங்கே இருக்கும், அங்கே இல்லாத இங்கே இருக்கும். மார்க் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் இங்க ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்றது. இங்க என்ன சொல்றாரு? மற்றவள் பற்றி உண்டான இச்சை. அங்க என்ன போட்டிருக்கு? உலக கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்கம். இங்க என்ன போட்டிருக்கு? மற்றவள் பற்றி உண்டான இச்சைன்னு போட்டிருக்கு. இங்க மார்க் 4:18. சரிங்களா? அதே லூக்கா 8:14 போட்டிருக்கு. அங்க ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு பாருங்க. அதான் 4 மத்திய மார்க் லூக்கா 3 என்ன செய்யணும், இந்த வாசிக்கணும். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்க என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? சிற்றின்பம். மத்தையில என்ன பார்க்கிறோம்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
மார்க்கில் என்ன பார்க்குறோம்? மற்றல் பற்றி உண்டான இச்சை. லூக்கில் என்ன பார்க்குறோம்? சிற்றின்பம். மொத்தம் 4 காரியம். இந்த முள்ளுங்கிறது 4. சொல்லுங்க, இந்த முள்ளுங்கிறது 4. என்ன 4? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உலக கவலை. சொல்லுங்க, உலக கவலை. அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அடுத்தது மற்றவரை பற்றி உண்டான இச்சை. 4வது சிற்றின்பம். இந்த 4ம் இதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஐஸ்வர்யம் ஒன்று டக்குன்னு நம்ம செய்யக்கூடாது. ஐயோ ஐஸ்வர்யம் தப்பு, பார்த்தீங்களா, ஐஸ்வர்யனால தான் பிரச்சனை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் வேற, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேற. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேற, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேற. ஆமாம், மயக்கம் எப்போ வரும்? மயக்கம் எப்போ வரும்? ஃபுல்லாக அடித்தா மயக்கம் வந்துடும். ரொம்ப ஓவராக போச்சுடா, வீட்டில் போய் விட்டுருங்க, ரொம்ப மயங்கிட்டாரு, ஆட்டோ பிடி, வண்டி ஏற்று, வீட்டில் பத்திரம் விட்டு வந்துடு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சொல்லுங்க. ஆமாம், ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, ஐஸ்வர்யத்தின் அதை தப்பான விதத்தில் யூஸ் பண்ணுறது. தப்பான விதத்தில். ஆமாம், பணம் எல்லாருக்கும் முக்கியம். பணத்தை வச்சு நாம் என்ன செய்யக்கூடாது? பணத்தை வச்சு நம்ம தவறான விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. பணம் முக்கியம்தான். பணம் வந்தால் நாம் என்ன செய்யணும்? 2 பைபிள் வாங்கி மற்றவர்களுக்கு பைபிள் வாங்கி தரக்கூடாது. அவங்க சூஷன் சொல்ல மற்ற நன்மை செய்யலாம். அல்லேலூயா. நாம் பைபிள் வாங்கி வச்சுக்கலாம். எப்பொழுதும் பைபிள் மற்றவங்ககிட்ட காசு கொடுத்து தான் வாங்கி தரணும். ஓசுக்கு வாங்கி தரக்கூடாது. ஏன்னா ஓசுக்கு வாங்கி கொடுத்தா அது பாடி மேலே தூசி படிஞ்சிருக்கும், படிக்க மாட்டாங்க. ஒரு 2000 ரூபா போட்டோம்னா எடுத்து பார்த்து தூசி தட்டி வச்சு உட்காந்து ஒழுங்காக படிப்பாங்க. அதனால தான் நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்க, முழு பைபிள் ஃபஸ்ட்டு சின்ன பைபிளில் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். புதிய ஏற்பாடுலாம் முழு பைபிள் என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் ஃப்ரீயாக தர மாட்டேன். முதல்ல காசு வாங்கிட்டு தான் கொடுப்பேன். இல்லை வாங்கி கொடுத்து காசு வாங்கிக்குவேன். ஃப்ரெண்ட் சொல்லா. ஆமாம், ரொம்ப சேவை செய்ய நினச்சி நீங்கள் செய்யாதீங்க, இந்தாங்க முழு பைபிள் வச்சுக்கணும். வாங்க, அப்போ தான் ரொம்ப தேங்க்ஸு. அவங்க கொண்டு நான் வச்சுக்குவான், தலைக்கு வச்சுக்குவான், தலைமையில வச்சுக்குவான். படிக்க மாட்டாங்க. அப்போது நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நல்லது செய்வோம். மற்றவங்ககிட்ட பணம் இருந்தால் வித்தியாசமாக செய்தால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சொல்லுங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்போது ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது. ஐஸ்வர்யம், ஆமாம் சொல்லுங்கள், ஐஸ்வர்யமே தப்பு, பணமே தப்புங்கிறாங்க. பணமே, ஆமாம். அதான் இன்னைக்கு கூட பாட்டு பண்ண பாருங்கள். என்ன அன்புள்ள ஆண்டவர் சொன்னேன், டக்குன்னு அந்த அந்த இடத்த டக்குன்னு நான் மாற்றிட்டேன். சரிங்களா? ஏன் அந்த காலத்தில் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டாங்க. தப்பு, எனக்கு வேண்டாம் அப்படின்னா பணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் எல்லாம், ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் அந்த ஆசீர்வாதப்பட்டே போகாத, ஆசீர்வாதத்து பின்னாடியே போகாத, ஆசீர்வாதமும் தேவையில்லை, கத்தரை பிடிச்சிக்கோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஏன்னா பணத்துக்கு கொஞ்சம் சூடு சோறு இருக்குது. சங்கீதம் புஸ்தகம் 109 அதிகாரம் 17 வசனம். சங்கீதம் 109 சங்கீதம் 17 வசனம். சாபத்தை விரும்பினான் அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு என்ன செய்யும்? தூரமாய் விலகி போகும். சங்கீதம் 109 17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 109 சங்கீதம் 17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு, ஆமாம், அதுக்கும் சூடு சொரண ரோசம்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கும் கொஞ்சம் ரோசமெல்லாம் இருக்குது. ஆமாம், அதுக்கும் கொஞ்சம் என்ன செய்யணும், அது மானம் கட்டதா, அது கொஞ்சம் ஆசீர்வாதம் கொஞ்சம் சூடு சொரணலாம் இருக்குது. ஆசீர்வாதம் நான் பாட்டு போயிட்டே இருப்பான். தேவையில்லையா, எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீர் மட்டும் போதுன்னா அவ்வளோதான், அவ்வளோதான், வெறும் துண்டு மட்டும் கையில் இருக்கும், தலைக்கு போடுற மாதிரி. சரிங்களா? உனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுக்கு ரொம்ப ரோசனா, அது தூரமாக விலைக்கு பார்த்து தூரமாக இப்போட்ட போகாதரா, தத்திர பிடிச்சவன்டா போய் வேணாம் வேணாம் இதுக்குன்னு ஓட்டிட்டா, அது பாரு தூரமாக விலைக்கு போயிருமா. ஆமே. அதனால தான் சொல்கிறேன், வேண்டான்னு மட்டும் செய்யாதீங்க, எதுவுமே சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. சில அதுக்கெல்லாம் வசனம் வச்சுருப்பாங்க, போதும் மனதுருக்கூடிய தேவபக்தியே மிகுந்த போதும்னு சொல்லு. எப்போ போதும்னு சொல்லுவீங்க நீங்கள்? உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது இலையை போட்டோன்னே நான் போதும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இலையை போட்டோன்னே எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க, எல்லாம் செஞ்சு இலையை போட்டோன்னே
உப்பு வைக்கும் போது போதும் போதும் சாப்பாடு போதும் 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 போதும்னு என்ன அது பாஸ்டருக்கு மென்டல் ஆகிட்டு இருக்கு. சாப்பாடே வைக்கல, போதும் போதும் போதுன்னு இருக்கிறாரு. வேணாம் வேணாம் போதும் போதும் வேணாம் வேணாம் போதும் போதுன்ட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஃபோன் பண்ணி சிஸ்டர் என்ன நல்லா இருக்கிறாரா பார்த்து எப்படி கூப்பிட்டு வந்தீங்களே கேட்டுருவாங்க. அப்போது என்ன போதுன்னா எப்போ சொல்லுவோம்? நல்லா சும்மா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு, சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு, காடை கவுதாரி சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன ஃபோன் அடிக்குது திடீர்னு ப்ரைஸ் லார்ட். அப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படிங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்வோம்? நாம வயிறு ஃபுல்லானோன்னா அதுக்கப்புறம் தான் போதுன்னு சொல்லுவோம். ஆமாம், அதான் அங்கே போட்டிருக்கு. போதுங்கிற என்ன அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லா விதமான கடன் பிரச்சனை தீர்த்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃபுல்லாச்சு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் 100 பவுன் செஞ்சு முடித்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்போ நீங்க போதுன்னு சொன்னால் கர்த்தர் சொல்றார் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். ஆமே, செய்ய வேண்டிய கடமையில் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்? போதுன்னு சொல்லலாம், தப்புன்னு இல்லை. எதுவுமே செய்யலை, இன்னும் கடையை போடல, அதுக்குள்ளே போதுன்னு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அப்புறம் எங்கே வியாபாரம் வரப்போகுது? போதும் போது ஆண்டவரே, போது ஆண்டவரே என்ன முடியாது. மைண்டு மாறணும் சொல்லுங்க, அது தூரமாக விலகி போயிடும், தூரமாக விலகி போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால சொல்கிறேன், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை மயக்கம் இதான் மிக முக்கியமான. அப்போ மொத்தம் 4 காரியம். ஒன்று உலக கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்கம், மற்ற உண்டான இச்சை, சிற்றின்பம், சிற்று இன்பம். இந்த 4 காரியம் இருக்க போய் தான் கேட்குற வாழ்க்கையில் என்ன செய்யல, பலனே இல்லை. நல்லா கேட்குறாங்க, நல்லா கேட்குறாங்க, ஆனால் நல்ல உற்சாகமாக கேட்குறாங்க பாருங்க, நல்ல உற்சாகமாக கேட்குறாங்க. ஆனால் இந்த 4 காரியம் இருக்குது. என்ன காரியம்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற புண்ணான இச்சை, அப்புறம் சிற்றின்பம். இந்த வராங்க, நல்லா கேட்குறாங்க, அரங்கும்போல் இருக்கிற வாழ்க்கை பரலோகமாய் மாற சொல்லி அவங்க ரொம்ப இஷ்டப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த 4 ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று 1 2 3 4 ஏதோ ஒன்று, இந்த 4 காரில் ஏதோ ஒன்று அவங்கள அதான் முள்ளு தான் சொல்லுங்க, முள்ளு. சரி, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் முள் எடுக்கிற வேலை கொஞ்சம் இருக்கும். முள் இன்னைக்கு நான் கொஞ்சம் எடுக்க போகிறோம். ஆமே, முள் எப்படி எடுப்பாங்க? சின்ன வயசுலலாம் முள் கால் குதிச்சுன்னா உடனே நினச்சிவாங்க, டக்குன்னு ஒரு செயின் எடுப்பாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஊசி பாசி குறத்து மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ பின்னுக்கு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அந்த பாட்டியம்மா எடுத்து வாடா பேராண்டி அப்படின்னு எடுத்து நினச்சிவாங்க. அந்த ஊசி வச்சு உள்ளே குத்தி, ஐயோ வலிக்குது வலி, கொஞ்சம் பொறுமையாக இருடா, வலிக்குதான் செய்யும், முள் எடுத்துடலாம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வலிக்கும், முள் எடுத்துடலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் வலிக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க, முள் எடுத்துடலாம். ஆமே. சரி, ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா முள் இருக்கிற இடத்துல பார்த்து நிறுத்த முடியாது, விதைக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த லேண்டை முதல்ல என்ன செய்வாங்க, முள்ளெல்லாம் மேலே முள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விதைப்பாங்க. ஆனால் மேலே க்ளீன் பண்ணிடுவாங்க, ஆனால் கீழே மண்ணுக்கு 2 அடி 3 அடி கீழே என்ன செய்யும், கீழே முள் இருக்குது. அந்த முள் என்ன செய்யுது, இந்த செடியினுடைய வேற நெருக்கி போகிறது, மேலே வளர விடாதபடி என்ன செய்யுது, அது உள்ள இருந்து அதை அந்த வேற தான் பாதிப்புது. எதைய பாதிக்குதுங்க? வேற பாதிக்குது பாருங்க. ஆமாம், அதனால் வெளியே பார்த்தா ஒன்று தெரியும், அவன் பாட்டுக்கு வெளியே பார்க்கும்போது இந்த லேண்ட் நல்லா இருக்குது சொல்லி அவன் பாட்டுன்னு வச்சுப்பாங்க, விதைக்கிறவன் விதைச்சு போடுறாங்க. முள் எங்கே இருக்குது, 2 3 அடி கீழே இருக்குது, வெளியே தெரியல. பார்த்தா சூப்பராக இருக்குது வெளியே, சரிங்களா? வெளியே பார்த்தா ரொம்ப சிரிச்ச முகத்தோட விசுவாசி இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இப்போ நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா கர்த்தருக்குள்ளே இவங்க இருக்கிற மாதிரி இருக்குது, வெளியே தெரியுது இல்லை. ஆனால் உள்ள நோண்டி பார்த்தா இருக்குது, சரிங்களா? அந்த உள்ளுக்குள்ளே முள் காணப்படுது. சரி, அப்போது
எப்படி இவங்க வெளி தெரியாம எப்படி இருக்காங்க? ஆமாம், வெளியே பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எதுவுமே தெரியல. நல்ல விசுவாசியா, நல்ல ஜெபிக்கிற மக்களா, ரொம்ப சின்சியரா, ஆமாம் விதைக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள், நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு இங்கே வந்தோடனே ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்க. இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்து மயக்கம், சிற்றின்பம், மற்றபடி உண்டான இச்சை, இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? வீட்டில் விட்டு வந்துடுறாங்க. இங்கே விட்டு வந்துடுறாங்க, வீட்டில் விட்டுட்டு இங்கே வந்தபோது பைபிள் அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் ரொம்ப நல்ல விசுவாசியாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ரொம்ப தங்கமான விசுவாசி, நல்ல விசுவாசி. எங்கே இந்த 4 காரியம் எங்கே வீட்டிலே விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது நல்ல விசுவாசியாக தெரியுது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை, மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. இங்கே வரும்போது நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் போனால் பைபிள் திறக்கிறதே இல்லை. சொல்லி இந்த வாரம் முழுக்க பைபிள் நான் வாசின்னு சொல்லி ஆளுங்க போட்டு கை தூங்க பார்ப்போம். இந்த வாரம் முழுக்க பைபிள் ஒழுங்காக வாசிச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4 5 சரிங்களா? வாரம் முழுக்க வாசித்தேன் பார்த்தீங்களா? இங்கே வரும்போது பைபிள் கையமாக வந்துடுறாங்க. நாம் நினைக்கிறோம் உண்மையாக நல்ல விசுவாசியாட்டிருக்கு அப்படின்னு. சரிங்களா? வீட்டில் தான் விட்டு வச்சுறாங்க, வீட்டில் எல்லாத்தையும் விட்டு வச்சிடறாங்க. அங்கே தான் எல்லாமே மேட்ரு. இங்கே வந்து பைபிள் முண்டடிச்சு வாசிக்கிறது. வீட்டில் பைபிள் இருக்கு, இவங்க பாட்டு பேப்பரை பேன் தூக்கிட்டு இருப்பாங்க. அதான் முள். சொல்லுங்க, அதான் முள். இப்போ புரியுதா முள் எங்கே இருக்குன்னு? வீட்டில் முள்ளை விட்டுட்டு அங்கே வச்சுட்டு வெளியே அடிச்சது நீங்கள் நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு, சுடிதார் போட்டுட்டு, சாரி கட்டிக்கிட்டு, பைபிள் தூக்கிட்டு நல்லா வந்துடுறீங்க. பிரைஸ் எல்லாம் பார்த்தா அருமையான விசுவாசி மாதிரி இருக்கிறீங்க. சே, இந்த விசுவாசி மாதிரி என்ன அபிஷேகம், கரபரன்னு எப்போ பார்த்தாலும் பேசியிருக்காரியா, நல்ல அபிஷேகம். ஆனால் இந்த வாரம் முழுக்க பைபிள் வாசித்தீங்கன்னா எங்கே வாசிக்கிறது? அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா ஏன் வளர்ச்சி இல்லைன்னு, ஏன் பலன் இல்லைன்னு இப்போ புரியுதா? தேவன் இந்த வாரம் உங்களோட பேசினதா, நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தேவனுக்குள்ள ஐக்கியம் உண்டாகுதா? கர்த்தர் உங்களோட, ஆமாம் இதெல்லாம் முக்கியம் பாருங்க, இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் என்னாச்சு? இதெல்லாம் இல்லாதனால இப்போ இது உள்ளுக்குள்ளே வந்தங்காட்டி என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனை வந்தோடனே, ப்ராப்ளம் வந்தோடனே நமக்கு என்னென்னு போட்டு பிச்சுக்குது. நமக்கு என்னன்னு தெரியலையேன்னு உள்ள முழுக்க முள் இருக்கு, உள்ளுக்குள்ள முழுக்க முள் இருக்கு. சரி, சிலர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இப்போ நமக்கு முள் இருக்குன்ட்டாரு, இப்போ என்ன செய்யணும் தெரியலையே, இப்போ என்ன ப்ராப்ளம், நமக்கெல்லாம் முள் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னா, ஆமாம் முள் இருப்பது என்பது முல்லை யாரும் விதைக்க தேவையில்லை. சொல்லுங்க, முல்லை யாரும் விதைக்க தேவையில்லை. அல்லேலூயா. அப்பாடா. இப்போ கொஞ்சம் அடுத்து ஒன்று சொல்ல பாருங்க. இந்த முள் இப்போ மட்டும் இல்லை, ஆதாம் காலத்திலே சொல்லிட்டாரு, பாவத்தினால வந்த முள் இது. எப்படிங்க நீ என்ன செய்வ, நெத்தி வேற சிந்தி, நீ என்ன செய்வ, நெத்தி வேற சிந்தி எடுத்து வாசிங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க, பைபிளே தெரியாத மாதிரி பார்க்குறாங்கல்லாம். ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமி திரும்பட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இப்போ சொல்றாரு பாருங்க, இந்த முள் எப்படிங்க? ஆட்டோமேட்டிக்கா பாவத்தினால வந்த முள். சொல்லுங்க, ஆமா. இந்த முள்ளை சொல்றாரு, நீ இந்த முள் எடுக்கிறதுக்கே டைம் சரியா போயிடும். பாவம் இல்லாத போது முள்ளும் இல்லை, குறுக்கும் கிடையாது, முள்ளுங்க இல்லை ஒன்று. ஆனால் பாவம் வந்தோன்னு சொல்லிட்டாரு, இது ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் முளைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்போ
முள்ளு கொஞ்சம் கவனிக்காம விட்டேன்னு செய்யும், தன்னை போல முள்ளு வந்து யோசித்து பாருங்கள். வீட்டு பக்கத்தில் லேண்ட் இருக்குது, சும்மா சும்மா லேண்டு காடு மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் எடுக்காம விட்டோம்னா போதும், துட்டு ஒரு 2 மழை பெஞ்சோன்னா ஃபுல்லாக முள்ளாக வந்துடும். முள்ளுக்காடு, அருவாளி மரம், அது மரம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முள் மரம் போல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது முள் வந்து தன்னை போல் விட்டாலே வந்துடும். ஆனால் அது பூந்தோட்டமாக ஆக்கறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும். அதில் ஆக்கறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யணும்? என்ன செய்யணும்? அதை தோட்டம் ஆக்கறதுக்கு மிக முக்கியம். தோட்டம் ஆக்கறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை போட்டு அதெல்லாம் எடுத்து நோண்டி கீண்டி எல்லாம் நீட் பண்ணி அழகாக வச்சாதான் அது தோட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முள் தன்னை போல வந்துடும். அப்போ முள் வர்றதுன்றது இயற்கை. சொல்லுங்க, கை கூட சொல்ல. முள் வர்றது இயற்கை. முள் வர்றது இயற்கை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த முள்ளை கொஞ்சம் பார்த்துன்னு அப்பப்பைக்கு பிடுங்கணும். முள் இல்லாமல் யார் இருக்கவே முடியாது. கவனித்து முள்ளை பார்த்து பிடிக்கிறணும். ஆமென். அடுத்த வாரம் கேட்பேன், எஞ்சினிக்கு வைப்பேன். அடுத்த வாரம் பைபிள் படிச்சோம், எல்லா பைபிள் படிச்சு எஞ்சி இல்லைங்க சொல்லுவேன் பாருங்க அடுத்த வாரம். ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம். நாமளா வெள்ளி மீன்கள் சொல்லுங்க, வெள்ளி மீன்கள். வாயை திறந்த நம்மக்கிட்ட வெள்ளி காசு எடுக்கணும். ஆமென். கர்த்தர் பிரேசலா. அப்போ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் கரெக்டாக பைபிள் படிச்சிருந்தாலாப்பா பாசி கேட்பாரு அப்படின்னு. டிவியில் கூட போடுறாங்க, இன்று நீங்கள் வேதம் வாசித்தீங்களா? அந்த டிவி யாரும் பார்க்காதனால யாரும் பைபிள் படிக்கிறது இல்லையாட்டிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த முள் வருது இறக்க, முள் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க, காலையில் 5 to 6 நாங்கள் டெய்லி பைபிள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, நாங்கள் டெய்லி பைபிள் படிச்சிடறோம். ஆமாம், 5 to 6 ஜபத்தில் பங்கு பெறவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி காலையில் பைபிள் படிக்காமல் எஞ்சிறது இல்லை, பைபிள் ஜபிக்காமல் இல்லை. அப்போ யாரெல்லாம் பைபிள் படிக்கிறது டெய்லி 5 to 6 டைமில் எங்களுக்கு ஜபத்தில் பங்கு பெறவங்களாம் சொல்லுங்கள். நாம சொல்ல டெய்லி பைபிள் படிச்சிடறோம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கேயே படிச்சிடறோம். பைபிள் படிச்சே தான் ஸ்டார்ட். பைபிள் படித்து ஜபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது தனியாக பைபிள் படித்து ஜபிக்கிறது அது மிகவும் விசேஷமான காரியம். அது செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது இன்னும் சிறப்பாக இருக்கும் பாருங்க. அப்போது இந்த முள்ளை கொஞ்சம் என்ன செய்யணும், கவனிக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டா என்ன செய்யும், தன்னை போல வந்துடும். பாருங்க, நம்ம ஆளுக்கு தமிழுக்கு டியூஷன் வைக்கிறாங்க. எப்படிங்க தமிழுக்கு? என் பையனுக்கு தமிழே வரதில்லைங்க, தமிழே வரதில்லை, தமிழுக்கு டியூஷன் வைக்கிறாங்க. சரிங்களா? மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் டியூஷன் வைக்கிறாங்க. டியூஷன் போ. என்ன எதுவுமே அதில் அவனுக்கு வரதில்லை. இதை பொய் பேச டியூஷன் வைக்கிறாங்களா? பொய் பேச டியூஷன் வைக்கிறாங்களா? தன்னை போல வருது முள். இல்லைங்க, தானா வருது பாருங்க முள். அது டியூஷன் வைக்கிறதே இல்லை. ஆமாம், சரிங்களா? அப்போ ஏன்னா ஸ்கூல்லே சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்க ஸ்கூல்ல ஆமாம் சொல்லி கொடுத்துறாங்க. இந்த பொய் பேசுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, இதெல்லாம் என்ன செய்யல, டியூஷனு வைக்கிறது இல்லை. தன்னை போல அதான் முள் சொல்ல வரதெல்லாம், இதெல்லாம் முள் சொல்ல வரேன். அது டியூஷன் கிடையாது. மற்றதுக்கு மட்டும் செய்யணும், கஷ்டப்பட்டு கொட்டி என்ன செய்யணும், அதை படிக்க வைக்கணும். அவன் ஸ்கூலில் போனாலே நமக்கு செஞ்சுருவாங்க, அதை நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க. ஸ்கூலில் எடுத்தோடனே அவங்க சின்ன வயசில் சின்ன எல்கே யூகேஜ் நான் அடிக்கும்போது இப்படின்னு தெரில. ஸ்கூலில் போகும்போது சொல்லுவாங்க, ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லை நோ பாப்பா, ஓப்பன் எ மவுத். அப்படின்னா அர்த்தம், நீ சக்கரை போட்டாலும் கூட வாயில் போட்டால் கூட என்ன செய்யாது, நீ வாய் மூடிக்கோ, நான் கண்டுபிடிக்க அப்புறம் என்ன செய்ய, வாய் தந்தா பொய் பேசு. அந்த போயமில் என்ன செய்யுது, பொய் பேசி சொல்லி தராங்க. ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்கே யூகேஜிலே ஜானி அந்த அந்த பாடத்திலே பொய் பேசு எப்படி சொல்லி கொடுத்துறாங்க. வாயில் போட்டுக்குவேன், ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ. ஆனால் வாயில் சக்கரை இருக்குது, நோன்னு சொல்லுவாமா. அதுக்கப்புறம் ஓப்பன் எ மவுத், வாயை திறந்தோன்னே சரி இதை பார்த்தியா நீ இப்போ பொய் சொல்லிட்டோன்னே ஒரு சிரிச்சிட்டு அந்த பொய்யெல்லாம் காணாமல் போயிடுமா. இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே எப்படி பொய் சொல்கிறதுன்னு ஸ்கூலில் புக்கில் போட்டுறாங்க. எப்படி 40ல் 50 போகுமா அப்படின்னு கேட்டால் நம்மால் செய்வான். 40ல் 50 போகாது சார். 40 ரூபாவில் 40ல் 50 போகுமான்னா
போகாது. அப்புறம் என்ன செய்ய, பக்கத்தில் கடன் வாங்கு. ஸ்கூலில் எடுத்தோன்னே பக்கத்தில் கடன் வாங்கு. இதனால நம்ம கடன் வாங்கி இப்போ கூட தக்காளி 2 தக்காளி கொடுக்கா, 2 கருவேப்பிலை கொடு, பக்கத்தில் வாங்கிறது. 2 தக்காளி 2 கருவேப்பிலை சக்கரை இதெல்லாம் நினச்சில பக்கத்தில் கடன் வாங்கி பழகியாச்சு. இது எப்படி கடன் வாங்கி பழகினது? ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க, 40-50 போகாது, பக்கத்தில் கடன் வாங்குன்னு. அப்போ அந்த கடன் வாங்குற பிரச்சனை என்னாச்சு? இது சின்ன வயசுலேயே சொல்ல முள்ளு. அங்கிருந்தே கடன் வாங்க சொல்லி கொடுத்தங்காட்டி இப்போ நாம கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்? அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணது. அல்லேலூயா. அப்போ பாவம் செய்வதற்கு, மற்ற தப்பான காரியம் செய்வதற்கு டியூஷன் வைக்கவே தேவையில்லை. நல்ல காரியங்களுக்கு தான் டியூஷன் வைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் சிரமம் போடுறோம். அது கொட்டி என்ன செய்றாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போ பாவம் என்பது ஆர்டினரி. சொல்லுங்க, பாவம் என்பது ஆர்டினரி. அதை இல்லாமக்கிறது தான் எக்ஸ்ட்ராடினரி. அதை இல்லாமக்கிறது தான் கிருபை. கிருபை என்பது எக்ஸ்ட்ராடினரி. ஹல்லேலூயா. பாவம் என்பது ஆர்டினரி, கிருபை என்பது எக்ஸ்ட்ராடினரி. காடு என்பது எப்போ தன்னை போல விட்டா காடாயிரும். ஆனால் நீங்கள் கவனித்து அதை பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிஃபுல் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆமே. அதான் ஃபர்ஸ்ட் என்னதுங்க, உலக கவலை. இந்த உலக கவலை என்ன வரும்? எடுத்தோன்னே சும்மா இருந்தாலே போதும். நீங்கள் சும்மா இருந்தாலே இந்த கவலை வந்துடும். சும்மா உட்காந்தாலே கவலை வந்துடும். ஆமாம், ஃபோன் வரும் பாருங்க. சும்மா இருந்தீங்களா, ஃபோனு வரும். கம்பெனி மூட போகிறாங்களாம், கம்பெனி மூட போகிறாங்களாம். தீபாவளியோடு முடிஞ்சு போச்சு, கம்பெனி துண்டை போட்டு போட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடும் போது என்ன செய்வீங்க நீங்கள்? அப்படி ஏன் கேட்குற, கம்பெனியும் மூட போகிறாங்களா, தீபாவளியோடு முடிஞ்சு போச்சான் அப்படின்னு சோறை போடு அப்படின்னு சாப்பாடு போட்டிருக்கும் போது அந்த மாதிரி என்ன செய்யும்? அப்படியா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சாப்பாடு போட்டுட்டு அது நீங்கள் சாப்பிட அங்கே போய் மாய்மாரி ஃபோன் பண்ணிடும். கேட்டிங்களா, வீட்டுக்காரர் சாப்பிட்ருக்காரு, கம்பெனியோட சோத்துக்கு வழியிலாட்டிருக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு ஃபோன் அங்கே போட்டோடனே இவர் சாப்பிட்டு முடிச்ச கையோட அது என்ன செய்யும், அந்த ஃபோனு அந்த மாமியார் என்ன செய்யும், அப்படியா இரு பாஸ்டருக்கு போடுறேன் ஒன்று, பாஸ்டர் எங்கே இருக்கீங்க, என்ன கேட்டிங்களா, கம்பெனி மூட போடுறாங்களாம் அப்படின்னு பேச்சு இருக்கான். எப்படிங்க மூடலை, பேச்சு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. சோத்துக்கு என்ன செய்யணும் தெரியல, அவ்வளோ முடிஞ்சு பாஸ்டர். அப்படியா இரு போடுற ஒரு வாட்ஸ்அப்பில், அன்பின் உள்ள சகோதரிகளே, இந்த குடும்பத்தில் இப்போ வேலை போகுது, எல்லாரும் ஜாம் பண்ணு. கவலை பாருங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. காஸ்பலை விட வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் அவர் அந்த பாஸ் செஞ்சுட்டாரு, போட்டு விட்டு எல்லாத்தையும் பறைப்பட்டுறாரு. சும்மா இருந்தால் போதும், ஒரு ஃபோன் வரும், ஃபோன்லேயே கவலை வந்துடுது. சொல்லுங்க, உலக கவலை. இந்த உலக கவலை காஸ்பலை விட, சுவிசேஷத்தை விட, நல்ல காரியங்களை விட இந்த காரியம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது இந்த உலக கவலை அப்படி படர்ந்து வந்து கீழே விடுங்க, முள் பிடிங்க, அந்த முள் நீங்கள் ஆழமாய் கீழே போகாதபடி அது படர்ந்து உங்கள் வேற போட்டுன்னு செய்யாது, நெருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? ஆவியானவருடைய செயல்பாட்டை சொல்லுங்க, ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்தருக்கு இந்த முள் வேலை செய்யுது. நீங்க புது வாழ்வு போகாதபடி, புதிய காரியம் செய்யாதபடி இந்த முள் தடை பண்ணுது. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். அப்போ என்னது உலக கவலை. ஆமா, இந்த கவலை வந்தாலே முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? நான் கிறிஸ்துவுக்குள் புதுசிருஷ்டியா இருக்கிறேன், பழைய விழுந்த எல்லாம் புதிதா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த கவலை என்ன செய்யணும், வெளியே விரட்டணும். சிலவங்களாம் இந்த 30 வருஷம் 40 வருஷம் கவலைப்பட்டு பழக்கிறதுனால அவங்க கவலைப்படாமல் தான் செத்து போயிடுவாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி கவலைப்படாட்டினா அவங்க செத்துருவாங்க. அந்த மாதிரி கவலைப்படாமல் தான் உசிரே போயிடும். அந்த மாதிரி கவலை எதுலையோ ஒன்று, ஏதோ ஒரு கவலை பிடிச்சிக்க பார்த்துக்குங்க. ஆனால் பாட்டு மட்டும் போயிடும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே அப்படி சபையில் பாடிடுவாங்க. எல்லாம் எங்கள் வீட்டில் வச்சு வந்துடுவாங்க. கவலை என்ன செய்வாங்க? உலக கவலை எங்கே வச்சு வந்துடுறாங்க? வீட்டில். இங்கே பாட்டு வீட்டில் போனோம்னா அங்கே தான் கவலை ஆரம்பிக்குது. என்ன செய்யணும்னு தெரியலையே, இன்னைக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் கவலை, உலக கவலை. அடுத்ததுங்க, அடுத்து என்னதுங்க? அடுத்தது என்னங்க? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆமாம். அப்போ
இது எண்ணங்களையும், இந்த ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களும் உணர்வுகளையும் இது என்ன செய்யுது? ஆட்கொண்டுருது. என்ன ஐஸ்வர்யத்தின் மயக்கம்? மற்றவனை போல வாழலையே. எப்படிங்க? மற்றவனை போல வாழலையே. மற்றவங்களை போல இருக்கணுமே, அவங்கள போல இருக்கணுமே, இவங்களே போல இருக்கணுமே, அதாகணுமே, இதாகணுமே அப்படின்னு அவங்க மற்றவங்கள போல் இல்லாதனால என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாயிருது. அது ஏன் இருக்க முடியலையேன்னு அதே ஒரு கவலை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதனால என்ன செய்ய? அவங்க டெய்லி குறை பேசி பேசியே பழகிட்டாங்க. பாருங்க, டெய்லி குறை பேசியே பழகிட்டாங்க, டெய்லி சந்தேகப்பட்டு பழகிட்டாங்க, டெய்லி டிவி பார்த்து பழகிட்டாங்க. டிவி பார்க்காட்டினா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், சிற்றின்பம். சொல்லுங்க, அடுத்தது சிற்றின்பம். ஆமாம், சிற்றின்பம் ரொம்ப அவங்களுக்கு இருக்கு. டிவி போச்சுன்னா முடிச்சு சொல்கிற டிவி மெக்கானிக்கு, பாஸ்டர் டிவி மெக்கானிக்காக இருக்கிறேன், டிவி மட்டும் திரட்டினா 10,000 ஃபோன் வருது. ஐயோ வாங்க, எங்கே சார் கேபிள் சார், எங்கே இருக்கீங்க நீங்கள்? உடனே வாங்க, லீவு வேறு இன்றைக்கி, லீவ் ஞாயிற்றுக்கிழமை லீவு, கேபிள் தெரிய மாட்டேங்குது, உடனே வாங்க வாங்கன்னு போட்டு பின்னி எடுத்துறாங்க. ஆமென். சிற்றின்பம். சொல்லுங்க, சிற்றின்பம். இப்படியே பாவம் சுவாமும் முள்ள போல பெருகி வச்சனால ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்ய? நம்ம சூழ்ந்திருக்க படினால இதுதான் நம்ம என்ன செய்யுது? ஆளுகை செய்ய. இதை நம்மளைய ஆளுகை செய்கிறது. அப்போ இது எப்படி சரி செய்வது? இது எப்படி நாம சரி செய்ய முடியும் அப்படின்னா, இது சரி செய்யறதுக்குன்னு பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தவறா நீங்க இப்படி இருக்கும் பொழுது அவர் உள்ள கொஞ்சம் பேசுவார். அவர் கொஞ்சம் பேசுவார். இப்படி இருக்கிற நீ கொஞ்சம் இப்படி, நீ கொஞ்சம் மாத்திக்கோ, ரொம்ப நேரம் இதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ற, கொஞ்சம் நீ கொஞ்சம் வா அப்படின்னு கண்டிப்பாக பேசுவார். கண்டிப்பாக அந்த பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டு கவனித்து செவி கொடுத்து திருந்துட்டீங்கன்னா, ஓகேன்னு டக்குன்னு நீங்கள் மாட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணும். அது உங்களுக்கு அடப்போ சொல்லிக்கலாம், போ ஜெபம் பண்ணிக்கலாம், போ பைபிள் படிக்கலாம், போ அது இருக்கட்டும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் டைமை மற்றதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, மற்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது? உங்கள் டைமை தரவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒரு டாக்டர்கிட்ட போனால், அப்படியா டாக்டர்கிட்ட போனாங்களாம். டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் வந்து பெயின் கில்லர் கொடுத்தாராம். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பெயின் கில்லரை எப்பொழுதும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் போட்டிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பெயின் கில்லர் எடுத்து போட்டுருவாங்க. பெயின் கில்லர் வந்து எதுக்குன்னா, எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, காலை எலும்பு 2 துண்டா போனதுக்கப்புறம் அதை சேர்க்கும் போது பிளேட்டை வச்சுட்டு அதை சேர்க்கும் அந்த அந்த பிளேட்டை வச்சோன்னா ஒரு 2-3 நாள் வலிக்கு பாருங்க. அந்த வலி தெரியாமல் இருக்கிறத பெயின் கில்லரே கண்டுபிடிச்சாங்க. நம்மளால எடுத்தோன்னே பெயின் கில்லர் வாங்கி போடுவாங்க, எடுத்தோன்னே பெயின். அப்போ அந்த பெயின் கில்லர், அந்த வியாதிக்கு கூட என்ன செய்வாங்க? அந்த பெயின் கில்லர் வாங்கி போடுவாங்க. வியாதிக்கு பெயின் கில்லர் வாங்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? டாக்டரை பார்த்து சரியான மருந்து வாங்கணும். ஹல்லேலூயா. பெயின் கில்லருங்கிறது அப்பத்திக்கு நடக்கிற ஒரு காரியம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்பப்பிக்கு நடக்கிற காரியங்களை வச்சு நீங்கள் என்ன செய்யாதீங்க? வாழ்க்கை தீர்மானம் பண்ணாதீங்க. தேவனோடு உள்ள உறவு இருக்கும் பொழுது அந்த வியாதியை சரிப்படுத்திட்டு அதை பசுத்தாவினோடு நீங்கள் பேசி அதை நீங்கள் செய்யுங்க. அவர் உங்களை உணர்த்தும் போது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்படி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவர் தூக்கி விடுறாரு. அதனால நன்றி சொல்லுங்க. அதனால இந்த 4 வகை இருக்கு பாருங்க: உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், மற்றப்பட்டு உண்டான இச்சை. அது நம்ம மற்றப்பட்டு உண்டான இச்சை என்ன? நீங்க உங்களுக்கு வரும்போது நல்லா இருப்பீங்க, மற்றவங்க வரும்போது வேற மாதிரி இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரோடு கிராஸ் பண்ணு பாருங்க. நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்ன வந்துக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க, ஐயோ ஐயோ எங்கடா வரானுங்க இவனுங்க, நிப்பாட்டுக்கடா, இன்னும் வந்துட்டே ரோடை கிராஸ் பண்ண முடிஞ்சு. நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இப்படி பார்த்துட்டு ஐயோ எத்தனை டக்குன்னு கிராஸ் பண்ணுவீங்க. இதே நீங்கள் காரில் போயிட்டுன்னு வைங்களேன், ரோடு கிராஸ் பண்ணால் அரிகட்டம் சாகுறாங்க போயிட்டான இருக்கு, என் காரில் வந்து விடுறதுக்கு. நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது யாரும் ரோடு கிராஸ் பண்ணக்கூடாது.
நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிடணும். சரிங்களா? பொண்ணா அவனை திட்டுறது. இது நீ கிராஸ் பண்ணும்போது கரக்கான திட்டுறது, அவனை இவனி திட்டுறது. பார்த்தீங்களா? மற்றபடி உண்ணான இச்சை அப்படின்னா தனக்கென்று வரும்போது வேற நியாயம், மற்றவங்களுக்கு இன்னொரு நியாயம். அல்லேலூயா. புரிதுங்களா? மற்றபடி உண்ணான இச்சை, ஆமா, தவறானபடி என்னங்கிறது. ஆமா, தனக்குன்னு வரும்போது வேற நியாயம். அப்போ இந்த முள் என்ன செய்யுது? இந்த முள் என்ன செய்யுது? சத்துக்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு விதைக்கு சத்த போகாதபடிங்க, விதைக்கு சத்த போகாதபடி பலனை குன்றுது. அப்ப முள்ளு ஸ்ட்ராங் ஆயிருச்சு, விதை வீக் ஆயிருச்சு. அல்லேலூயா. இந்த முள்ளு சத்தெல்லாம் எடுக்குதுல, எப்படி எடுக்குது? உலக கவலை, சிற்றின்பம், மற்றபடி உண்டான இச்சை, ஐஸ்வர்யம், இது அத்தனை டைம், முழுக்க டைம் அது எடுத்துக்கிச்சு. எதுங்க? ஆமா, அந்த வேலை இந்த வேலை, செல்ல பார்க்கறது, அப்புறம் டிவி பார்க்கறது, இப்படியே பிஸியா, பயங்கரமா ரொம்ப பிஸியா இருக்கிறது. அப்புறம் டயர்ட் ஆயிருது. அப்புறம் பைபிள் தொடர்ந்தீங்கன்னா, என்னையா இந்த அம்மா பைபிள் சொன்ன கொட்டாய் விடுறாங்க? ஏன்? காலிலேருந்து இந்த அம்மா என்ன பிஸியா இருந்தாங்க? ஸ்ட்ரென்த் எல்லாம் முள்ளுக்கு போயிடுச்சு. ஸ்ட்ரென்த் எல்லாம் எங்க போயிடுச்சு? முள்ளுக்கு போயிடுச்சு. எது முள்ளுக்கு? ஆமா, மற்றபடி உண்டான சிட்டின்மோ, டிவி, அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அது இது, அங்க பேச்சு இந்த பேச்சு, அந்த போனா இந்த போனாயும் அப்படி போய் இல்லை, இப்படியே பேசி அந்த வேலை இந்த வேலை இதுலயே செலவு பண்ணிட்டு கடைசியில ஜாமனும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே திமிங்கல மாதிரி வாயத்தோ அறக்கிறது. அல்லேலூயா. நல்லா உற்சாகமா இருப்பாங்க பாருங்க, சில ஆள்லாம் பாருங்க, வெளியே போனா உற்சாகமா, வியாபாரத்தில் உற்சாகம் பண்றது, எல்லாத்துக்கும். சர்ச்சைக்கு வந்தா என்ன செய்யுங்க? தூங்குறது. ஏன் சர்ச்சை வந்து தூங்குறாங்க? முள்ளு எல்லாம் எடுத்துக்கிச்சு. முள் எல்லாம் என்ன செஞ்சேன்? ஆமா, உலக கவலை, மற்ற பண்ண உண்டான இச்சை, அப்புறம் அங்க அந்த பேச்சு இந்த பேச்சு அது பேச்சு இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் போயிருச்சு. ஸ்ட்ரென்த் எல்லாம் அதுக்கு போயிருச்சு. ஜபம், வேத வாசிப்பு, சபை, பிரசங்கம் வரும்போது இங்க அப்படியே கண்ணு சொக்குது பாருங்க, தூக்கம். என்ன ரீசன்? முள்ளுக்கு ஸ்ட்ரென்த் போயிருச்சு. அதனாலதான் முள்ளு அது என்ன செய்யுங்க, அந்த முள்ளுக்கு பேர் கருவாளி மரம். அது என்ன மரம்? கருவாளை மரம் ஸ்ட்ராங்கா இருக்குது. பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரம் குச்சி மாதிரி இருக்கு, திருவன் இருக்குது. பார்த்தீங்களா? வேப்ப மரம் எப்படி இருக்கு? குத்தினு இருக்கும். அருவாளை மரம் அது முள்ளு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க எல்லாம் எப்படி கேளுங்க, நல்லா கேளுங்க. பக்கத்துக்கு சொல்லுங்க, நான் நல்லா கேளுங்க. கேட்கும்போது கூட தூக்கிடாதீங்க. இதே கேட்கும்போது தூங்குறது. அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களே தூங்குறாங்க பாருங்க எப்படி இருக்காங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எங்கள் பேச்சு ஆகிட்டு இருக்குது, ஆனால் அதே தூங்குறாங்க. ஏன்னா அந்த அளவு முள்ளுக்கு போயிடுச்சு, முள்ளுக்கு அந்த அளவு ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. இங்கே இது கூட கேட்க முடியாதபடி தூங்க. அப்படியா என்ன மாதிரி சொல்லியா? 12 மணி 9 மணி ஆச்சா, முடிஞ்சா நான் போய் கடை போடணும். அல்லேலூயா. ஆமென். முள்ளு ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படியே இழுத்துக்குது பாருங்க. அதான் சொல்ல, ஜெபிக்கும் போது உற்சாகத்தோடு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கும் போது? உற்சாகத்தோடு ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும் போது, கேட்கும் பொழுது, அப்போ அந்த பவர் வந்துச்சுன்னா நிச்சயம் இது விதை நல்லா வேலை ஆரம்பிக்கும். முள்ளுக்கு பவர் போகலை, முள்ளுக்கு பவரே போகாது. ஆமே. ஜெபிக்கும் போது தூங்கிட்டு, ஜெபிக்கும் போது அசால்ட்டா இருந்துக்கிட்டு, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மாதிரி அடைந்துக்கிட்டு, நீங்க வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா, அப்ப என்னன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு முள் என்ன கிரிய செய்யுது. அதை நீங்க தான் பிடுங்கணும். நீங்க தான் ஜெபத்துக்கு உற்சாகத்தை காமிக்கணும் பாருங்க. வேத வாசிப்புல, ஜெபத்துல, வார்த்தை கேட்பதில்ல, இதெல்லாம் பயங்கர உற்சாகமா இருக்கணும். மற்ற உற்சாகம் காமிச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அப்போ 24 hours மற்றதுக்கு உலக வேலை, உலக காரியம், மற்ற உலகத்தினுடைய காரியங்களே பண்ணி சிற்றின்போம் இப்படியே ரொம்ப வச்சுக்கிட்டு 24 hours அங்கே வச்சுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தெல்லாம் அது சரிங்க திருடுது. எல்லா நேரமும் அங்கே போயிடுது. கடைசியில் கர்த்தருக்கு நேரத்தை தரதில்லை.
பிசாசு பார்க்குறான், இவங்களை அப்படியே என்ன செய்யணும், பிஸியாக வச்சுக்கணும். எப்பொழுதும் பிஸியாகவே இருக்கணும். பாருங்க, பயங்கர பிஸியாக இருக்கணும். இந்த வேலை அந்த வேலை அந்த வாரம் அப்படி இப்படி எல்லாம் வச்சுக்கணும். ஆனால் ஜெபிக்க போகும்போது இவங்களுக்கு எதுனா அப்போ ஒரு தூக்க மயக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, அசதின் ஆவி, நாளைக்கு ஜெபிச்சிக்கலாம் என்ன கர்த்தர் கோச்சுக்கோ போறாரு அப்படிப்பட்ட எண்ணம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடணும். ஆடிறாரோ போட்டு தொட்டில் போட்டு அது அப்படி ஆடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ உங்களுடைய ஜீவிதத்தில் எது அதிகம் வளர்ந்துருக்குது? எது அதிகம்? ஆமாம், நீங்க உங்களுக்கு விதை சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, சபைக்கு வர வர இருக்கிற வியாதியெல்லாம் போயிடணும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த அவங்க ஜானம்மா வந்தாங்க பாருங்க, மேலேருந்து கீழே ஸ்கின் ப்ராப்ளம். ஆமாம், மீன் மாதிரி முள் மாதிரி இருக்கும் எல்லாமே. வர 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 ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. இப்போ மருந்துல நல்லா ஆகிட்டாங்க, தோல்லாம் சூப்பராகிடுச்சு. அந்த வியாதியே கிடையாது. சபைக்கு வர வர வியாதி கம்மியானா விதை பெருகுது, சபைக்கு வர வர வியாதி அதிகமாக முள்ளு பெருகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஆமாம். சபைக்கு வர வர உங்கள் ஜீவிதத்தில் பணம் பெருகுதா? சந்தோஷம். ஆஸ்வாதம் பெருகுதா? சமாதானம் பெருகுதா? சந்தோஷம். ஆனால் முள்ளு பெருகவே கூடாது. முள்ளு இயற்கை. சொல்லுங்க, முள்ளு இயற்கை. முள்ளு வரதான் செய்யும். முள்ளு இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு முள்ளு இருக்கு, உங்களுக்கு முள்ளு இருக்கு, சரிங்களா? இந்த முள்ளை பிடிக்கிற வேலை என்ன செய்யணும்? நாம தான் செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த முள்ளு கடவுளுடைய காரியத்துக்கு என்ன மிச்சம் மீது இருக்கோ அதை தராதபடி நான் கடவுளுக்கு காரியத்துக்கு நான் செய்ய போறேன். உற்சாகமா இருக்கு. நான் எப்படி போறேன்? உற்சாகம். அப்போ வசனத்தை கேட்க கேட்க எனக்குள்ள விருத்தி உண்டாகும். அப்போஸ்தலர் புத்தகம் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்து எது விருத்தி அடையுது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ வசனம் உங்களுக்குள்ள விருத்தி அடைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா தொகை பெருகும். சொல்லுங்க, தொகை. சொல்லுங்க, தொகை பெருகும். தொகை அப்படியே எல்லாம் அப்படியே இன்னைக்கு ஏன் முகத்தை பாருங்க. தொகை பெருகும். சொல்லுங்க, தொகை பெருகும். கைப்பிடி சொல்லுங்க, தொகை பெருகும், தொகை பெருகும். இப்படி 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 நான் பண்ற மாதிரி சொல்லுங்க, தொகை பெருகும். வேத வசனம் விருத்தறிஞ்சுன்னா ஆமாம், அங்கே சீசன் தொகைன்னு போட்டு அப்போ உங்களுக்கு தொகைன்னா பணம் பெருகும், சரிங்களா? அப்புறம் சுகம் பெருகும், தீர்க்காயுசு பெருகும், நல்வாழ்வு பெருகும், சமாதானம் பெருகும். இதெல்லாம் ஏன் பெருகலை? முள்ளு அது பாட்டுக்கு ஆலமரம் மாதிரி இருக்கு முள்ளு, சரிங்களா? செடி எப்படி இருக்கு? நோஞ்ச மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மரம் அப்படியே இருக்குது. காத்தடிச்சு இப்படி இப்படி ஆயிட்டு இருக்கு. எப்படா மரம் போகும்போது தெரியல. இப்போ அதை வேரோட பிடிக்கிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் வார்த்தையை சொல்ல 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 இது பெருக ஆரம்பிச்சுன்னா வேத வசனம் உங்களுக்குள்ள ஜீவிதத்தில் பெருகும்போது உங்களுடைய ஜீவிதத்தில் பணம் தொகை பெருக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன் அப்படியே இருக்குது? எந்த மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரே ரீசன், வேத வசனம். அப்படிங்க விருத்தி அடைந்தாக உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாயிரும். இப்படியே ஆமா, வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும். உங்க தேவையெல்லாம் எல்லா தேவையும் நீங்க நினைச்சீங்க சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அது எல்லாவற்றையும் செய்வாரு. வேத வசன விருத்தி அடைய உங்களுடைய ஜீவிதத்தில் சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னிலிருந்து எதுக்கு நீங்க முக்கியம் தர போறீங்க? உலக கவலை, சிற்றின்பம், மற்ற பற்றி உண்டான இச்சை, ஐஸ்வர்யத்தை மறைக்கும். இதான் முள், இதான் முள். இந்த முள்ளை நீங்க தூக்கி வீசிட்டு கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், பிரசங்கம், சரிங்களா, ஆராதனை, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் ஜீவிதத்தில் பெருக்கம் உண்டாயிரும். ஆமென். ஆமாம், 1000 மாசம் பெருக்கணும் முக்கியம் இல்லை, வர மக்கள் பெருகு தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. என் கான்செப்ட் என்னன்னா வர மக்கள் என்ன செய்யணும்? பெருக ஆரம்பிக்கணும்.
அவங்க சுகத்திலையும் பலத்திலையும் பணத்திலையும் செல்வங்களையும் எல்லாத்துலையும் அவங்க அவங்க பெருகணும். அந்த பெருக்கத்தை பார்த்துட்டு செய்யணும். ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை என்றாகும். இன்னும் இவ்வளோ பெருக்கம். போகும்போது சைக்கிளில் போனீங்க, இப்போ காரில் போகிறீங்களே, எங்கே போயிட்டு இருக்கீங்க? இந்த சர்ச்சைக்கு நானும் வரேன். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? அதான் வெற்றி வாழ்வு உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். ஆமென். சபை மக்கள் பெருகட்டும், ஆத்மா ஓகே, ஜெர்மன் ஓகே, ரைட். ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நீங்கள் கோடீஸ்வரமாக, நீங்கள் அநேகருக்கு படி இழக்கிற பிள்ளை மாற்றணும். அநேக சபைகளை கட்டுகிற பிள்ளைகளாக மாறணும். நீங்கள் அநேக ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாய் மாற ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் விதை. எல்லாம் சிம்ம சமயமாயிருச்சு. அடுத்த வாரம் தொடரும். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனம் எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே விருத்தி அடைவதாக. கர்த்தாவே, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம் மற்ற உண்டான தகப்பனை எல்லாம் தகப்பனே வெளியேறுவதாக. அந்த முள்ளை நாங்கள் தகப்பனை எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. பிடிங்கு போடுகிறோம். பசுத்தாவியானவருக்கு எங்களுடைய குடும்பங்களில், வாழ்க்கையில், தனிப்பட்ட விதத்தில் அவர் பலமாய் கிரியை செய்யும்படி நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வந்த மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், கேட்ட மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே வேத வசனம் விருத்தியாகட்டும் ஆண்டவரே. வேத வசனம் பெருகட்டும் ஆண்டவரே. வேத வசனம் தகப்பனை குடும்பத்தில் ஜொலிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வசனத்தை பிடித்த பிள்ளைகளாய், வசனத்தை தகப்பனே இன்னும் அதிகமாக தகப்பனே சுவாமி கைக்குள்ள பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே 30, 60, 100 பலந்தரபடி கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா முள்ளையும் தகப்பனே வேரோடு பிடிக்க போகிறோம் ஆண்டவரே. பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிரிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால. எல்லா முள்ளும் தகப்பனே சுவாமி ராஜா, எல்லாம் தகப்பனே இயேசு நாமத்தில் தகப்பனே வேரோடு பிடிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தினால. பிடிக்க போடுறோம் ஆண்டவரே. நாங்கள் தினந்தோறும் இந்த காரியம் செய்ய முடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தினந்தோறும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியாது எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே தாவே ரொம்ப கூர்ந்து கவனித்து ஆண்டவரே ராஜா, இது எல்லா விதமான காரியங்களும் பிடிக்க போட்டு கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நாங்கள் ஆண்டவரை விதைச்சி பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. உற்றும்படி காத்துக்கொள்ளுங்க, திருநாமத்தை மயப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே. என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரம் மறவாது. ஆமென். கர்த்தரேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தவான்கள் இப்போது புதுசாக நாம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.